அவர் வந்து ஒரு பேட்டி கொடுக்கிறார். முஸ்லிம்களுடைய அந்த தொழுகை நடக்கக்கூடிய நேரத்தில் சாலைகளில் வந்து மக்கள் அதிகமாக வந்து நின்று தொழுவதன் மூலமாக ஏராளமான போக்குவரத்து நெரிசல் ஏற்படுகின்றது, மக்களுக்கு வந்து பாதிப்புகள் ஏற்படுகின்றது. நாங்கள் வந்து அதை தடுத்துட்டோம் என்று சொல்லக்கூடிய அரசாங்கம் அதே நேரத்தில் கன்வார் என்று சொல்லப்படுகின்ற காவடி யாத்திரைக்கு வந்து அனுமதி கொடுக்காம இருக்குதா? இதே உத்தரப்பிரதேச மாநிலத்தில் மக்கள் அதிகமாக பயன்படுத்தக்கூடிய முக்கிய சாலைகள்ல வந்து அந்த யாத்திரை செல்வதற்காக வேண்டி வந்து அனுமதி கொடுக்கப்படத்தான் செய்கின்றது. போக்குவரத்து நெரிசல் ஏற்படாமல் இருக்கின்றதா? அப்போதும் வந்து போக்குவரத்து நெரிசல் ஏற்படத்தான் செய்கின்றது. யாத்திரைக்காக காவல்துறையும் வந்து அரசாங்கம் சாலையில் இருக்கக்கூடிய போக்குவரத்தை வந்து வேறு வழியில மாற்றி விடக்கூடிய செயலையும் வந்து செய்யத்தான் செய்யறாங்க. இதன் மூலமாகவும் மக்களுக்கு அதிகமான பாதிப்புகள் ஏற்படத்தான் செய்கின்றது. அப்ப அதன் மூலமாக பாதிப்புகள் ஏற்படும் போது வந்து நம்ம சகித்துக் கொள்கின்ற அரசாங்கம் முஸ்லிம்கள் தொழுகை நடத்தும் போது ஏன் சகித்துக் கொள்ளாத ஒரு சூழ்நிலைக்கு தள்ளப்படுது? அப்ப அவர்களுக்கும் ஒரு சம உரிமை வந்து அளிக்கப்பட வேண்டும். அன்பிற்குரிய சகோதர சகோதரிகளே, இன்றைய செய்தியும் சிந்தனையும் என்ற நிகழ்ச்சியின் வாயிலாக நாம் பார்க்க இருக்கக்கூடிய செய்தி என்னவென்றால், உத்தரப்பிரதேசம் மாநிலத்தில் இருவேறு அரசியல் கட்சியை சார்ந்த அதனுடைய தலைவர்களுடைய அந்த வார்த்தை போர் மீடியாக்கள் எவ்வாறு எடுத்துரைக்கிறார்கள் என்ற அந்த விஷயத்தை பற்றி நாம் இன்றைக்கு பார்க்க விரும்புகிறோம். உத்தரப்பிரதேச மாநிலம் மட்டுமல்லாமல் இந்தியாவினுடைய வட மாநிலங்களாக இருக்கக்கூடிய ராஜஸ்தான், ஹரியானா போன்ற மாநிலங்களில் கடந்த சில நாட்களுக்கு முன்னால் முஸ்லிம்கள் சாலைகளில் தொழுகை நடத்துகின்றார்கள். அவ்வாறு சாலைகளில் தொழுகை நடத்துவதனால் மக்களுக்கு ஏராளமான போக்குவரத்து நெரிசல் ஏற்படுகின்றது. ஒரு செய்தியாக எல்லா மீடியாக்களிலும் வந்து சொல்லியிருப்பதை நாம் பார்த்துருக்கோம். அதன் காரணமாக உத்தரப்பிரதேசத்தை ஆளக்கூடிய பாஜக முதல்வராக இருக்கக்கூடிய யோகி ஆதித்யநாத் கடந்த 20 நாட்களுக்கு முன்னால் மீடியாவில் சொன்ன விஷயம் என்னவென்றால், இந்த வருடம் நடைபெற்ற பக்ரீத் பண்டிகையை பொறுத்த வரைக்கும் அது வந்து ரொம்ப அமைதியான முறையில் வந்து நடந்து முடிந்திருக்கின்றது. சாலைகளில் வந்து மக்கள் வந்து தொழுகை நடத்தவில்லை, தடை செய்யப்பட்ட பிராணிகள் வந்து சாலைகளில் அறுத்து பலியிடப்படவில்லை, அதனால் வந்து அமைதியான முறையில் நடந்து முடிந்தது என்பதை வந்து மீடியாக்கள் முன்னாடி வந்து ஒரு பேட்டியாக கொடுக்கிறார். இதற்கு முன்னாடி வந்து இந்த மாதிரி முஸ்லிம்கள் கொண்டாடக்கூடிய இந்த பண்டிகைகள் மூலமாக சாலைகளில் ஏராளமான பாதிப்புகள் ஏற்பட்டதை போன்றும், அது மாதிரி கொண்டாடக்கூடிய நேரங்களில் வந்து சாலைகள் செல்லக்கூடிய மக்கள் ஏராளமான அசௌகரியங்கள் அனுபவித்ததை போன்றும், பல கலவர சூழ்நிலைகள் தோன்றியதை போன்றும், இந்த வருடம் அது மாதிரி இல்லாமல் இந்த தொழுகையை வந்து தடை செய்ததன் மூலமாக ஒரு அமைதியான முறையில் வந்து பண்டிகை வந்து நடந்து முடிந்திருக்கின்றது. அதை நாம் தடை செய்ததன் விளைவாக இன்றைக்கு வந்து நாட்டில் வந்து அமைதியான ஒரு சூழல் நிலவுகின்றது என்பதை போன்ற ஒரு பிம்பத்தை உருவாக்கி அவர் அந்த பேட்டியின் மூலமாக வந்து சொல்லியிருக்கின்றார். பொதுவாக எல்லா மக்களும் அறிந்த விஷயம்தான், முஸ்லிம்கள் கொண்டாடக்கூடிய பண்டிகைகள் எதுவாக இருந்தாலும் எந்த ஒரு மக்களுக்கும் அதன் மூலமாக வந்து பாதிப்புகள் என்பது அதிகமாக இருக்காது. 2 பண்டிகைகளையும் நாம் வந்து எடுத்துக்கொண்டோம் அப்படி சொன்னால், ரம்ஜான் பண்டிகையாக இருந்தாலும் பக்ரீத் பண்டிகையாக இருந்தாலும் அதன் மூலமாக ஏழை மக்களுக்கு உதவ வேண்டும் என்பது தான் அதனுடைய ஒரு சாராம்சமாக இருக்கும். வெள்ளிக்கிழமைகளில் வந்து அதிகமாக தொழுகை நேரத்தில் மக்கள் வந்து சாலையில் நின்று வந்து தொழுகின்றார்கள். அதை வந்து இன்றைக்கு நாம் வந்து தடுத்து நிறுத்தி இருக்கின்றோம் என்பது போன்று அந்த வட மாநிலங்களில் பாஜக ஆளக்கூடிய மாநிலங்களில் இருக்கக்கூடியவர்கள் வந்து பேட்டியை கொடுக்கின்றார்கள். அதை வந்து தடை செஞ்சிருக்கின்றோம் என்பது போன்று வந்து பேசி வருகின்றார்கள். இதை வைத்து ஊபி மாநிலத்தினுடைய சுயேட்சை கட்சியா பீம் ஆர்மி என்று சொல்லக்கூடிய ஒரு கட்சியினுடைய எம்பியாக இருக்கக்கூடிய சந்திரசேகர ஆசாத் அவர் வந்து ஒரு பேட்டி கொடுக்கிறார். முஸ்லிம்களுடைய அந்த தொழுகை நடக்கக்கூடிய நேரத்தில் சாலைகளில் வந்து மக்கள் அதிகமாக வந்து நின்று தொழுவதன் மூலமாக ஏராளமான போக்குவரத்து நெரிசல் ஏற்படுகின்றது, மக்களுக்கு வந்து பாதிப்புகள் ஏற்படுகின்றது. நாங்கள் வந்து அதை தடுத்துட்டோம் என்று சொல்லக்கூடிய அரசாங்கம் அதே நேரத்தில் வந்து நாம் சிந்திச்சு பார்த்தோம் அப்படி சொன்னால், கன்வார் என்று சொல்லப்படுகின்ற காவடி யாத்திரைக்கு வந்து அனுமதி கொடுக்காம இருக்குதா? இதே உத்தரப்பிரதேச மாநிலத்தில் அது மாதிரியான வந்து காவடி யாத்திரைக்கு வந்து அனுமதி கொடுக்கப்படுகின்றது. அந்த யாத்திரையை பொறுத்த வரைக்கும் உத்தரப்பிரதேச மாநிலத்தினுடைய அதிகமான போக்குவரத்து நெரிசல் ஏற்படக்கூடிய, மக்கள் அதிகமாக பயன்படுத்தக்கூடிய முக்கிய சாலைகளில் வந்து அந்த யாத்திரை செல்வதற்காக வேண்டி வந்து அனுமதி கொடுக்கப்படத்தான் செய்கின்றது. அவ்வாறு அனுமதி கொடுக்கப்படும் போது வந்து போக்குவரத்து நெரிசல் ஏற்படாமல் இருக்கின்றதா? அப்போதும் வந்து போக்குவரத்து நெரிசல் ஏற்பட தான் செய்கின்றது. அந்த யாத்திரைக்காக காவல்துறையும் வந்து அரசாங்கம் சாலையில் இருக்கக்கூடிய போக்குவரத்தை வந்து வேறு வழியில் மாற்றி விடக்கூடிய செயலையும் வந்து செய்ய தான் செய்கிறாங்க. இதன் மூலமாகவும் மக்களுக்கு அதிகமான பாதிப்புகள் ஏற்படத்தான் செய்கின்றது. அப்போ அதன் மூலமாக பாதிப்புகள் ஏற்படும் போது வந்து நம்ம சகித்துக் கொள்கின்ற அரசாங்கம் முஸ்லிம்கள் தொழுகை நடத்தும் போது ஏன் சகித்துக் கொள்ளாத ஒரு சூழ்நிலைக்கு தள்ளப்படுது? भाई हिंदू धर्म की आस्था का देश सबकी धर्मों की आस्था का सम्मान करता है।
हिंदू धर्म की आस्था है, 10 दिन कावड़ चलता है, सारे होटल बंद होते हैं, अस्पताल बंद होते हैं। कई बार ऐसा हो कि अस्पताल जाना होता है लेकिन उनका साहब जा नहीं सकते, कहीं और को जाते हैं, परेशान होते हैं। लेकिन क्योंकि उनकी आस्था को ठेस न पहुंचे और उनकी धर्म में कोई रिकॉर्ड ना, तो लोग सहते हैं उसको, सहते नहीं सहते। लेकिन 20 मिनट अगर ईद वाले दिन नमाज हो रही है तो कह रहे होने नहीं देंगे। அப்போ அவர்களுக்கும் ஒரு சம உரிமை வந்து அளிக்கப்பட வேண்டும், முஸ்லிம்களுக்கும் சாலைகளில் தொழுவதற்கு வந்து அனுமதி கொடுக்கப்பட வேண்டும் என்பதை போன்று சந்திரசேகர் ஆசாத் என்பவர் வந்து அந்த கருத்தை வந்து வைத்திருக்கின்றார். அவருடைய கருத்தினுடைய சாராம்சம் என்ன அப்படின்னு சொன்னால், இந்த நாட்டினுடைய மக்கள் யாராக இருந்தாலும், எந்த சமயத்தை பின்பற்றக்கூடியவர்களாக இருந்தாலும் அவர்களுக்கு சம உரிமை வந்து அளிக்கப்பட வேண்டும். சில மத வழிபாடுகளுக்காக வேண்டி நீங்கள் சில விஷயங்களை கையில் எடுக்கின்றீங்க, போக்குவரத்தை வந்து மாற்றி விடுறீங்க அப்படின்னு சொன்னால், அது மாதிரி முஸ்லீம்களுடைய உணர்வுகளுக்கும் நீங்கள் மதிப்பளித்து அவர்களுடைய மத வழிபாட்டுக்காக வேண்டி நீங்கள் ஏற்பாடு செய்து கொடுக்க வேண்டியது தான் அரசாங்கத்தினுடைய கடமை என்பதை போன்று அவர் எல்லா மக்களையும் சமமாக பார்க்க வேண்டும் என்ற அடிப்படையில் அவர் தன்னுடைய கருத்தை வந்து வைக்கின்றார். ஆனால் பொதுவாக இஸ்லாமிய மார்க்கத்தை பொறுத்த வரைக்கும் வந்து அதை வந்து விரும்பாத ஒரு மார்க்கம் தான். இறைவனுக்கு செய்ய வேண்டிய ஒரு கடமையாக இருந்தாலும் சரி, மனிதனுக்கு செய்ய வேண்டிய கடமையாக இருந்தாலும் சரி, இஸ்லாமிய மார்க்கத்தை பொறுத்த வரைக்கும் எந்த ஒரு காரியமாக இருந்தாலும் அதை செய்யும் போது எந்த அளவிற்கு இறைவனுக்காக வந்து செய்கின்றாரோ அதே நேரத்தில் அதன் மூலமாக பிற மக்களுக்கும் எந்த விதமான ஒரு பாதிப்பையும் ஏற்படுத்திவிடக்கூடாது என்ற ஒரு கருத்தை அழுத்தம் திருத்தமாக பதிவு செய்யக்கூடிய மார்க்கமாகத்தான் இஸ்லாமிய மார்க்கம் இருக்கின்றது. அத்தீனு அன்னசீகா, பிறநாள் நாடுவதுதான் இஸ்லாமிய மார்க்கம் என்று வந்து அல்லாஹ்வுடைய தூதரும் சொல்லியிருக்கின்றார்கள். அது மாதிரி வந்து சாலைகள் கிடக்கக்கூடிய சின்ன கற்கள், பாறைகள் முதற்கொண்டு தீங்கு தரக்கூடிய பொருட்களை வந்து அப்புறப்படுத்த வேண்டும் என்று மார்க்கம் சொல்கின்றது. இப்படி தொழுகையாக இருந்தாலும் கூட சாலைகளை மறித்து கொண்டு அந்த நேரத்தில் தொழுக வேண்டிய அவசியம் இல்லை என்றுதான் மார்க்கம் சொல்லுகின்றது இஸ்லாமிய மார்க்கத்தை பொறுத்தவரை. அந்த நேரத்தில் வந்து நீங்கள் மக்களுக்கு வந்து பாதிப்பு ஏற்படுத்தி சாலையில் நின்று தொழுவுங்க என்று எந்த ஒரு நேரத்திலும் வந்து இஸ்லாமிய மார்க்கம் சொல்லாது. எல்லா தொழுகைகளையுமே வந்து பள்ளிவாசலுக்கு உள்ள மக்களுக்கு இடையூறு இல்லாத வகையில் தான் நிறைவேற்றணும். இன்னும் குறிப்பாக வந்து பெருநாள் தினம் என்று சொல்லப்படுகின்ற அந்த 2 பெருநாள் தொழுகைகளை மட்டும்தான் பள்ளிக்கு வெளியே வந்து ஒரு திடல்ல வந்து நடத்த வேண்டும் என்று அல்லாஹ்வுடைய தூதர் சொல்லியிருக்கின்றாங்க நபிகள் நாயகம். அது கூட வந்து மக்களுக்கு பாதிப்பு தரக்கூடிய வகையில் அமைந்துவிடக்கூடாது என்று சொல்லப்பட்டிருக்கக்கூடிய மார்க்கமாகத்தான் இஸ்லாமிய மார்க்கம் வந்து இருக்கின்றது. இது ஒரு பக்கம். நாம இப்போ அறிந்து கொள்ள வேண்டிய செய்தி என்னன்னு சொன்னால், சந்திரசேகர் ஆசாத் சொன்ன அந்த கருத்து இருக்கு இல்லையா, அந்த கருத்திற்கு வந்து கண்டனம் தெரிவிக்கும் முகமாக ஊபி மாநிலத்தினுடைய காங்கிரஸ் தலைவராகவும் சஹரான்பூர் என்று சொல்லக்கூடிய தொகுதியில் வந்து எம்பியுமாக இருக்கக்கூடிய இம்ரான் மசூத் அந்த நபர் என்ன பண்ணுறாருன்னு சொன்னால், இந்த சந்திரசேகர் ஆசாத்தினுடைய கருத்துக்கு வந்து எதிர்வாதம் வந்து வைக்கிறார். இஸ்லாமிய மார்க்கம் வந்து அப்படி ஒரு போது வந்து அனுமதிக்காது, இந்த மாதிரி வந்து சாலைகளில் வந்து நின்று தொழும்படி இஸ்லாமிய மார்க்கம் சொல்லலை, அவ்வாறு மக்களுக்கு இடையூறு ஏற்படுத்தும் விதமாக சாலைகள் நின்று தொழுவது அல்லாஹ் வந்து விரும்ப மாட்டார் என்ற ஒரு கருத்தை தான் அவர் வந்து சொல்லியிருக்கின்றார். சொன்ன கருத்து வந்து முழுக்க முழுக்க ஒரு சரியான கருத்து தான். ஆனால் சந்திரசேகர் ஆசாத் வந்து சொன்ன கருத்தை ஏதோ முஸ்லிம்களுக்கு ஆதரவாகவும் இந்துக்களுக்கு எதிராகவும் அந்த கருத்தை சொல்கின்ற மாதிரி இவர் வந்து எதிர்வாத கருத்தாக வந்து வைப்பது என்பதை நாம் எப்படி பார்க்கிறோம் அப்படின்னு சொன்னால், இதற்கு கண்டனமாக அவர் அந்த கருத்தை வந்து வைத்திருக்க தேவையில்லை. சொன்ன கருத்து வந்து முழுக்க முழுக்க சரியானதான். நாமே வந்து அதிகமாக அதை நம்ம வலியுறுத்திட்டு தான் இருக்கிறோம். எல்லா மக்கள்கிட்டையுமே எந்த ஒரு பகுதியாக இருந்தாலும் சரி, இது மாதிரி வந்து மக்களுக்கு இடையூறு இல்லாத வகையில் தான் நாம் தொழுகைகள் அமைத்து கொள்ள வேண்டும் என்று தான் மார்க்கமும் சொல்லுது. நம்ம மக்களுக்கு சொல்லக்கூடிய விஷயம் அதுதான். ஆனால் இந்த இம்ரான் மசூத் அவருடைய கருத்துக்கு எதிராக இது மாதிரி வந்து பேசியிருப்பதை நாம் வந்து பார்க்குறோம். இவர் பேசியிருப்பது வந்து ஒரு பக்கம் இருந்தாலும் கூட இன்றைக்கு சில மீடியாக்கள் பத்திரிகைகள் மூலமாக இவர் பேசியிருக்கக்கூடிய இந்த செய்தி வந்து எப்படி மக்கள் மத்தியில் எடுத்து காட்டப்படுது அப்படின்னு சொன்னால், இந்த இம்ரான் மசூத் வந்து பேசின கருத்து வந்து அவருடைய தனிப்பட்ட கருத்து மட்டும் கிடையாது, அதுதான் காங்கிரஸ் கட்சியினுடைய வந்து ஒரு கருத்தாகவும் இருக்குது. காங்கிரஸ் கட்சியினுடைய கருத்து கொள்கையுமே வந்து அவங்களுடைய பிரச்சாரமே எப்படி இருக்கணும் அப்படின்னு சொன்னால், இது மாதிரி வந்து முஸ்லீம்களுக்கு வந்து தொழுவுறதுக்கு வந்து சாலைகள் அனுமதி கொடுக்கணும், அவர்கள் வந்து ஒரே நேரத்தில் வந்து முஸ்லீம்களையும் இந்துக்களையும் ஒரே நேரத்தில் திருப்திப்படுத்தும் முகமாகத்தான் அந்த காங்கிரஸ் கட்சியினுடைய செயல்பாடுகளும் இருக்கின்றது, அவர்கள் விடக்கூடிய அறிக்கைகள் இருக்கின்றது என்பதை போன்ற ஒரு பிம்பத்தை வந்து இவருடைய கருத்தை வந்து காங்கிரஸ் கட்சியினுடைய வந்து ஒரு கருத்தை போன்றும், காங்கிரஸ் கட்சியை பொறுத்த வரைக்கும் வந்து இது மாதிரி வந்து சிறுபான்மையினருக்கு முழுக்க முழுக்க வந்து ஆதரவாக இருப்பதை போன்றும், ஒரு குறிப்பிட்ட சாராருக்கு எதிராக இருப்பதை போன்றும் வந்து மீடியாக்கள் மூலமாக இவருடைய கருத்து வந்து இன்றைக்கு தவறாக எடுத்து வந்து காண்பிக்கப்படுகின்றது. இதே நேரத்தில் வந்து கடந்த தேர்தல் பரப்புரையில் வந்து பாஜக கட்சியை சேர்ந்த தலைவர்கள் வந்து தேர்தல் பரப்புரையில் பேசும்போது சிறுபான்மையினருக்கு எதிரான கருத்துக்களை தான் வந்து முன் வச்சாங்க.
ஒரு குறிப்பிட்ட சாராராக இருக்கக்கூடிய இந்துக்களினுடைய ஓட்டை எப்படியாவது வந்து அறுவடை செய்துவிட வேண்டும், இந்துக்களினுடைய வாக்கு வங்கி எப்படியாவது முழுமையாக பெற்றுவிட வேண்டும் என்பதற்காக வேண்டி இல்லாத கருத்துக்களை எல்லாம் வந்து எடுத்து சொன்னதை பார்த்தோமா இல்லையா? அப்போதெல்லாம் வாய் திறந்து கண்டனம் தெரிவித்திருக்க வேண்டிய இந்த மீடியாக்கள், இந்த பத்திரிகைகள் அப்போதெல்லாம் எதுவும் சொல்லலை. அப்பொழுதெல்லாம் இந்த கண்டனத்தை வந்து பதிய வச்சிருக்கணுமா இல்லையா? இது மாதிரி இவர்களுடைய பேச்சு இன்றைக்கு எதை எடுத்து காட்டுதுன்னு சொன்னால், இந்துக்களுடைய வாக்குகளை அறுவடை செய்வதற்காக வேண்டி தான் அது மாதிரி வந்து பேசுகிறாங்க, அவங்களுடைய கருத்துக்களை பார்த்தா அப்படி தான் தெரியுது என்று வந்து பேசியிருக்கணுமா இல்லையா? அதுதான் சரியாகவும் இருந்திருக்கும். இப்படி சரியான நேரத்தில் பேசாத இந்த மீடியாக்கள் இன்றைக்கு இந்த இம்ரான் மசூதினுடைய கருத்தை காங்கிரஸ் கட்சியினுடைய ஒரு கருத்தாகவும், இஸ்லாமிய மார்க்கம் வந்து அது மாதிரி வந்து சாலையில் தான் நின்று தொழுக சொல்லுது அப்படின்ற மாதிரி வந்து ஒரு பொய்யான ஒரு விஷயத்தை காங்கிரஸ் கட்சியை பொறுத்த வரைக்கும் இந்த மாதிரி வந்து முஸ்லீம் இந்துக்கள் ஒட்டுமொத்த மக்களினுடைய ஆதரவை வந்து பெற்றுவிட வேண்டும், அவர்களுடைய வாக்குகளை வந்து எப்படியாவது நம்ம அறுவடை செய்ய வேண்டும் என்பதற்காக வேண்டித்தான் காங்கிரஸ் கட்சியினுடைய தலைவர்களை வந்து இது மாதிரி வந்து பேசுகிறாங்க. அந்த அடிப்படையில் தான் காங்கிரஸ் கட்சி அவர்கள் இது மாதிரி வந்து பேசுவதற்கு சொல்லி கொடுக்கின்றது என்பதை போன்ற ஒரு பிம்பத்தை இன்றைக்கு இந்த மீடியாக்கள் வந்து எடுத்து சொல்கிறத பார்க்கும். அப்போ இதன் மூலமாக நாம் வந்து தெளிவாக நம்ம தெரிந்து கொள்ள வேண்டும், இந்த நாட்டை பொறுத்த வரைக்கும் முஸ்லிம்கள் எந்த ஒரு பண்டிகையாக இருந்தாலும் சரி, இறைவனுக்கு செய்ய வேண்டிய கடமையாக இருந்தாலும் சரி, சாலையில் இருந்து மக்களுக்கு இடையூறு கொடுத்து தொழுக வேண்டிய அவசியம் இல்லை. அது ஒரு குறிப்பிட்ட நேரம் பள்ளி வாசலில் தொழுகை வந்து இடம் பத்தவில்லையா, ஒரு குறிப்பிட்ட சாரார் தொழுது விட்டு அதற்கு பிறகு அவர்கள் முடித்து இன்னொரு சாரார் தொழுவதற்கு அழகான முறையில் வந்து இஸ்லாமிய மார்க்கம் வந்து வழிகாட்டி இருக்கின்றது. அதுதான் நாம் மக்கள் மத்தியில் சொல்லிட்டு இருக்கிறோம். ஆனால் இந்த மீடியாக்களுடைய இந்த விஷம கருத்து எப்படி இருக்குது அப்படின்னு சொன்னால், காங்கிரஸ் கட்சி வந்து இது மாதிரியான ஒரு கருத்துக்கள் மூலமாக வந்து வாக்குகளை அறுவடை செய்ய பார்க்குது என்று சொல்லி ஒரு குறிப்பிட்ட இந்த முஸ்லீமினுடைய பண்டிகையை வைத்து சப்ஜெக்ட் வரும்போது மட்டும் அதை வைத்து ஆதாயம் தேடக்கூடியதை வந்து பார்க்குறோம். எந்த நேரத்தில் பேச வேண்டுமோ அப்போதெல்லாம் வாய்மூடி இருந்து விட்டு இப்போது வந்து பேசுவது வந்து மக்கள் இதை எப்படி பார்க்குறாங்க அப்படின்னு சொன்னால், ஒருதலை பட்சமாகத்தான் இது மாதிரி வந்து அந்த குறிப்பிட்ட கட்சியினரும் அப்படி தான் நடந்து கொள்கிறார்கள். நடுநிலையாக இருக்க வேண்டிய மீடியாக்கள் பத்திரிகைகள் வந்து ஒரு குறிப்பிட்ட விஷயத்திற்கு மட்டும் வாய் திறக்கக்கூடியது வந்து ரொம்ப ரொம்ப ஒரு ஆபத்தானதாகத்தான் மக்கள் பார்க்குறாங்க. ஜனநாயகத்தினுடைய மிகப்பெரிய ஒரு தூணாக இருக்கக்கூடிய இந்த பத்திரிகைகள் மீடியாக்கள் எல்லா நேரங்களிலும் சரியான ஒரு முறையில் தான் நடந்து கொள்ள வேண்டும், நடுநிலையாகத்தான் வந்து கருத்துக்களை வெளியிட வேண்டும் என்பதைத்தான் மக்கள் விரும்புகின்றார்கள். அப்படிப்பட்ட ஒரு அழகான ஒரு வாய்ப்பை ஏற்படுத்தக்கூடிய கடமை இந்த நாட்டு மக்கள் அனைவருக்கும் இருக்கின்றது என்பதை சொல்லி இந்த நிகழ்ச்சியை நிறைவு செய்கின்றோம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. இஸ்லாம் மற்றும் சமுதாய செய்திகளை அறிந்து கொள்ள தமிழ்நாடு தௌஹீத் ஜமாஅத் யூடியூப் பக்கத்தை உடனடியாக சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். மேலும் பெல் பட்டனையும் கிளிக் செய்து கொள்ளுங்கள்.